நான் சைதி மீனா பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ஸ்டண்ட் நடிகர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு அவரோட படங்களில் சண்டை காட்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றது பற்றி தான். அவர் படங்களில் வில்லனாக நடிச்சவங்கன்னு பார்த்தாக்கா எம்என் நம்பியார், அசோகன் சாரு, எம்ஆர் ராதா, மறந்துட்டேன் பாருங்க, எம்ஆர் ராதா. அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், அவரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமானவர் பிஎஸ் வீரப்பா. பிஎஸ் வீரப்பா இவர் வந்து சிரிக்கிறது அவரோட ஒரு ட்ரேட்மார்க்குன்னே சொல்லலாம். எம்என் நம்பியார் ஐயாவை பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அவரை நல்லா அழகாக இருப்பார். அவர் வில்லத்தனத்தை மூஞ்சியில் கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து நல்லதாக இருப்பார். ஆனால் முகத்தில் வந்து அந்த நடிக்கும்போது அந்த வில்லத்தனம் தெரியும் நல்லா. அதோடு இல்லாமல் அந்த சிரிப்பு அது ஒரு ட்ரேட்மார்க்குன்னே சொல்லுவாங்க. அதோட பெரிய பிஎஸ் வீரப்பா சிரிக்கிறான் அப்படின்னு அடுத்தவங்கள சொல்லுவாங்க, அவரோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் செய்திருப்பார். ஆனால் ஜனங்களுக்கு அவர் மேலே வச்சிருக்கிற மெய்யான அன்புனால அவர் வந்து அந்த சண்டையெல்லாம் செய்யும்போது அப்படியே ரொம்ப பயப்படுவாங்க. அவர் எதனா செய்திருவாங்களோ அப்படின்ற மாதிரி. அந்த சண்டையை மெய்யாலுமே நினைப்பாங்க எல்லாரும், ஜனங்கள்லாம். அந்த ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க, பரபரப்பாக பிஜிஎம் மியூசிக்னு, பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு, அது வேற நம்மளை வந்து அந்த சீட்டு நுனிக்கே எடுத்துன்னு வந்துடும். நம்ம அப்படியே வந்து அப்படியே பார்க்க வைக்கும். சில சீனில் வந்து 2 அடி வாங்கிட்டு 3வது அடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சைலண்டாக படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பரபரப்பாக சண்டை நடக்கும்போது சைலண்டாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 அடி வாங்கிட்டு 3வது அடிக்கு அவர் எழுந்திருச்சு வில்லன் அடிக்க சொல்ல தான் கைத்தட்டலும் விசிலும் பறக்கும். இப்படின்னு பிஎஸ் வீரப்பா வந்து சொல்லியிருந்துருக்கிறாரு. ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் சண்டை பண்ணும்போது கால் வந்து எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் தான் டக்குன்னு எதிர்பாராமல் பிடிச்சி இழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும்னு ஒரு படம் இருந்தது. அதுவாக தான் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். என்னன்னா அது வந்து கிளைமாக்ஸ் சீனில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி, அதுக்கு மேலே ஒரு பங்களா இருக்கிற மாதிரி செட்டுன்னு நினைக்கிறேன். பங்களா வந்து செட்டுன்னு நினைக்கிறேன். அதில் தான் கடைசி கிளைமாக்ஸ் சண்டை நடக்கும். அப்போதான் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இதை பிஎஸ் வீரப்பா சொல்லியிருக்கிறார். அப்பால வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் வீரப்பா வந்து ஆனந்த ஜோதியில் வில்லன். அவர் தேவிகா, கமல்ஹாசன் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த படத்தில். அது நடிக்கும்போது கமல் வந்து வீரப்பாவை வந்து சின்ன பையன் கமல் வீரப்பாவை மேலே கோபமாக திட்டுவார். எங்கள் மாஸ்டரை ஏன் அடிச்சிங்க, அவரை இல்லை தப்பாக சொன்னீங்க, எங்கள் மாஸ்டரை ஏதாவது இனிமேல் தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை சட்னி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே பிஎஸ் வீரப்பா எழுந்திரிச்சு வேகமாக ஒரு சவுண்டு கொடுப்பாரு. நீங்கள் அந்த சீன் உங்களுக்கு கிடைச்சது தானா, நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு செகண்ட்ல வந்து கமல் வந்து நிஜமாவே பயந்தது டக்குன்னு தெரியும். நடிப்பை மீறி அவர் அந்த சவுண்டு கொடுத்தத எதிர்பார்க்காம அப்படியே ஒரு செகண்ட் தான் அது அப்படியே படத்தோடைய வந்துருச்சு. அது அதுக்கப்புறம் அவர் வந்து கமலை தூக்கி வீசுவார். அது கூட நிஜமா மாதிரி தான் எனக்கெல்லாம் தெரிஞ்சது. ரொம்ப கொஞ்சம் இதாகவே ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பிஎஸ் வீரப்பாவோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அவரை பார்த்தா நவ்யாரை பார்த்தா சிரிப்பேன், அவரை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன் நான். அப்புறம் வந்து வசனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரும் சரி அவரும் சரி கத்தி சண்டை தவிர மற்ற வாயில் பேசும்போது வசனம்லாம் அப்படியே பல கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி அப்படி துல்லியமாக இருக்கும். இப்போ வந்து சினிமாவில் ஆன்றது கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது நமக்கு. அவ்வளோ நீளமாக வசனம் பேசுவாங்க.
அதெல்லாம் தான் இன்னைக்கு நடிக்க வரவங்களுக்கு கை கொடுக்குது. அவங்க அதெல்லாம் பார்த்து பேசி இது பண்ணதுனா ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அவ்வளோ அழகாக இருக்கும் வசனம்லாம். அப்படின்றது மணந்தாள் மகாதேவி இல்லையில் மரணதேவி அது சபா சரியான புட்டி, அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. இதை சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வைஜெயந்திமாலா பத்மினியம்மா வஜிக்கோட்டை வாலிபன்ல டான்ஸ் ஆடு கண்ணும் கண்ணும் கலந்து அந்த பாட்டுக்கு ஆடும்போது அவர் நடுவில் அந்த வார்த்தை சொல்லுவார், சபா சரியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி அப்புறம் எம்ஜிஆர் வந்து இந்த ஸ்டண்டு கலைஞர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார். அப்புறம் வந்து அவரோட வந்து வில்லனா நடித்தவங்கள நிறைய பேர் விட்டுட்டேன் நான். அதில் இன்னொருத்தர் வந்து எம்ஜிஆரோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் எம்ஜி சக்கரபாணி ஐயா. அவர் வந்து நிறைய படத்தில் அவர் வில்லனாக வருவார். அதில் வந்து அலிபாபா 40 திருடர்களை அவர் PS வீரப்பாவுக்கு முந்தைய முதல் வில்லன் அவர். மெயின் வில்லன் வீரப்பா. இவர் வந்து அவரோட அண்ணனாவே எம்ஜிஆரோட அண்ணனாவே வருவார். அவர்கிட்ட இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு எம்ஜிஆரை விரட்டிடுற மாதிரியான அந்த கதை அதில் வரும். அது வந்து சக்கரபாணி காசிம் கான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது. அது நான் குரலெல்லாம் அப்படியே சக்கரபாணி ஐயாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். விவசாயம் கொஞ்சம் ஒத்து வரும். அவர் கொஞ்சம் வயசுங்கிறதுனாலையும் அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் அவருக்கு. இவர் வந்து எம்ஜிஆர் இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் கத்தி சண்டை, அப்புறம் வந்து சுருள்வாள்னு அதில் ஒரு சண்டை, அப்புறம் மான் கொம்பு சண்டை, உரிமைக்குரலோ என்னமோ ஒரு படம் அதுலலாம் மான் கொம்பு சண்டை, அப்புறம் கம்பு சுத்துறது, இதெல்லாமே அவருக்கு படங்களில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். என்ன குடும்ப படமாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி சண்டை காட்சிகள் மெயினாக இருக்கும். அதே மாதிரி அவரை அந்த சண்டை காட்சிகளுக்கு உயிர் கொடுக்குற அந்த ஸ்டண்டு நடிகர்களுக்கு சங்கம் அமைச்சதே எம்ஜிஆர் காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் தான் அதுக்கு இது பண்ணார். அப்புறம் முடியாத காலங்களில் அவங்களுக்கு உதவுறது, நடுவில் வந்து ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனா ஒரு இந்தி பட ஷூட்டிங்க்கு அவர் வந்து தன் படத்தில் நடிக்கிற தமிழ் ஸ்டண்ட் வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற படத்தில் நடிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு கிடைக்கல, ஒரு இழப்பீடு கிடைக்கலன்னு சொன்னால் உடனே முன்ன நின்று வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா தான் கையில் இருந்து தான் அவர் மெயினாக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. தான் கையில் இருந்து அவர் மெயினாக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் எங்கேயாவது வெளியில் போகிற வர்ற நேரங்களில் வந்து அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் அவருக்கு துணையாக கூட போவாங்களாம். தனி காரில் பின்னாடி போவாங்களாம். அதனால தனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறவங்களுக்கு தனக்காகன்னு இல்லாமல் அவங்களும் இந்த மாதிரி உயிரை கொடுத்து நடிக்கிறாங்கங்கிறதுக்காக அது சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தி பட ஷூட்டிங் வந்து இங்கே சென்னை தமிழ்நாட்டில் நடந்தப்போ ஒரு ட்ரெயின் வரும்போது எதிரில் இருந்து தண்டவாளத்தில் இருந்து ஒரு கொடியோ என்னமோ அசைக்கிற நேரத்தில் கால் பெசையோ என்னமோ அந்த ஸ்டண்ட் வீரர் வந்து ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து போட்ட திட்டத்தை மீறி அவர் வந்து ட்ரெயின் தூக்கி வீசி அவர் இதாகிட்டார். அதை கேள்விப்பட்டு எம்ஜிஆர் வந்து நடந்தது இந்தி பட ஷூட்டிங்கில். ஆனால் இவர் வந்து முன்ன நின்று அதை எல்லாமே சரி பண்ணி அந்த குடும்பத்துக்கு பைசா கொடுத்து உதவினது அப்படின்னு தன்னோட படங்கள்லன்னு இல்லாமல் அந்த யூனியன் அப்புறம் எதில் சினிமா சம்மந்தப்பட்ட எதுலாம் யார் யார் நலிவடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவுறது, கேட்காம போய் உதவுறது, ஏதாவது கல்யாணம் காட்சி இதெல்லாம் இருக்கும்போது அவங்க எதிர்பாராமல் போய் நின்று செய்கிறது, இதெல்லாம் அவரை தவிர வேற யாராலையுமே முடியாது. அது மாதிரி RS மனோகர், ராம்தாஸ், OK தேவர், இவங்கெல்லாம் கூட அவர் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துல 2 பேர் கூட இருப்பாங்க வில்லனா. அப்புறம் அவங்களுக்கு வந்து அடியாள வர்றவங்க எல்லாம் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது குண்டுமணின்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல பயங்கர குண்டா இருப்பார். அவரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவரோட சண்டை செய்கிற சீனு
டென் டென் டை அப்படின்ட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி பிஜிஎம்மோட அவங்க சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். குண்டு மணி கூட எல்லாம் நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த என்னோட வயசாக இருந்தால் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து எந்த அளவுக்கு மனசில் அவருக்கு கருணை இருந்ததோ எம்ஜிஆருக்கு, அதே அளவுக்கு அந்த ஸ்டண்டு காட்சிகள் வைக்கிறதுல அவருக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது சினிமாவில். இது வந்து அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜப்பானா சைனாவா எனக்கு வயசு போனதில் ஞாபகம் இல்லை. தற்காப்பு கலையில் பேர் போன நாடு. அங்கேருந்து யமகுஷின்னு ஒருத்தர் ஒரு சண்டை பயிற்சியாளர் வந்தார். யமகுஷி அவர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் வந்த ஊர் ஞாபகம் இல்லை. அவர் வந்திருந்தார் இந்தியாவுக்கு 80கள்லையோ என்னவோ 90லையா 80கள்லையான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் வந்திருந்தார். அவர் தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆரை சந்தித்து பேசின சம்பவம்லாம் நடந்துச்சு. அந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு ஸ்டண்ட்டு ஒரு சண்டை காட்சிகளை வைக்கிறதுல ரொம்ப விருப்பமானவர். அதே நேரம் அந்த ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கிற மாதிரி செய்கிறது, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முன்ன நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே எம்ஜிஆருடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் மனசு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக.